இந்த வாரத்திலேயே நம்ம குரூப் மெம்பர்ஸ், நம்மளோட ஸ்டாக் ரேடர் ஃபேமிலி வந்து நல்ல லாபம் எடுத்திருக்காங்க. ஸோ நான் என்ன லாபம் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்த்துடலாம். நெறைய பங்குகள் வந்து நமக்கு டெய்லி வந்து ப்ராஃபிட் குடுக்குறது, இன்ட்ராடே ப்ராஃபிட் குடுக்குற ஸ்டாக்ஸ்லாம் நெறையவே இருக்கு. ஸோ 1 வீக் வந்து ஸ்டாக் ரேடர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைக்ல இருந்தது, யூடியூப் ஸ்ட்ரைக்ல. ஸோ அது இப்போ கிளியர் ஆகி நம்ம வந்து நாளையிலிருந்து அந்த சேனல்ல நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 3 முக்கியமான ஸ்டாக்க வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்விங் ஸ்டாக்ஸ் நம்ம வந்து ஹை ரிஸ்க்காக தான் நம்ம இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ நம்ம வந்து பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் நான் வந்து போன வாரத்தில் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் மண்டே. ஸோ மண்டே எனக்கு மண்டேயோ டியூஸ்டேயோ இது எங்களுக்கு ஒரு 2.3% லாபம் கிடைச்சது. எக்ஸைட்ல இருந்து ஒரு 1% வந்து நெகட்டிவாக தான் இருந்தது. நம்ம வந்து வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். ஸோ எனக்கு வந்து 1% வந்து கொஞ்சம் நெகட்டிவாக போயிடுச்சு. கேபிஎல் வந்து இதுவுமே நான் சொல்லிட்டு தான் இருந்தேன். எனக்கு ஒரு 3% வரைக்கும் நமக்கு வந்து ஒரு சின்ன லாபம் கிடைச்சது. லைலாட்ஸ் வந்து நான் வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இது வந்து நம்மளை ஏமாத்திருந்து தான் சொல்லணும். ஸோ அதை பற்றி நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். 2% நெகட்டிவாக தான் இருக்குது, பட் நான் வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சந்தூர் மேங்கனீஸ் வந்து 6.5% இன்னைக்கு லாபம் எடுத்தேன். நான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, குரூப்பில் இருக்கிறவங்க தெரிஞ்சிருக்கும். ரொம்ப சந்தோஷம் தான். நமக்கு வந்து இப்போ இதையுமே நான் வந்து வெளியில் போனாலுமே எனக்கு ஓவரால் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஸோ எவ்ரி வீக் இந்த மாதிரி 2% உங்களுக்கு டார்கெட் வைங்க. உங்களோட நீங்கள் எவ்வளோ தூரம் ஸ்விங்குக்காக ஒதுக்குறீங்களோ அதில் 2% வந்தாலுமே ரொம்ப பெரிய விஷயமா தான் நான் பார்ப்பேன். ஸோ நீங்களும் அதாவது நமக்கு போதும் அப்படின்னு மனம் இருந்தாலே நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ண முடியும். அதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 வந்து இன்னைக்கு நல்லாவே பாசிட்டிவ்ல இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் நல்ல நெகட்டிவ்ல இருக்கு. இது வந்து நல்ல ப்ராஃபிட் புக்கிங்காக கூட இருக்கலாம் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். பட் இன்னுமே நமக்கு வந்து ருபி வந்து அதாவது பைசா நம்மளோட ஐஎன்ஆர் வந்து ஃபாலோ ஆகுது. ஸோ அது ஒரு இஷ்யூவா இருக்கு. எஃப்ஐ வந்து எக்ஸிட் ஆகுறாங்க, அது இன்னொரு இஷ்யூ. ஈரான் வந்து அதாவது 2 நாளைக்கு முன்னாடி நல்லா நியூஸ் வந்தது. ஈரான் யூஎஸ் வந்து அந்த ஹார்மூஸ் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு 2 பேரும் முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு. பட் இது வந்து ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யூஎஸ் தரப்புல இருந்து நாங்கள் இன்னும் அதை வந்து ரிவ்யூ தான் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் ஃபைனலாக நாங்கள் வந்து இது வரல அப்படிங்கிறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லாவே டவுனில் போயிருச்சு. ஸோ அது ஒரு ரீசனாக இருக்குது நிஃப்டி 50 கீழே கொண்டு போனது. ஸோ நல்ல ஒரு சரிவு அப்படிலாம் எதிர்பார்க்க முடியாதுங்க. இது வந்து நமக்கு நல்ல ஒரு அதாவது கோவிட்க்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு புல் பேக் இருக்கும்ல. நீங்கள் கோவிட் 2019 17 அந்த டைம்ல எப்படி கீழே போச்சு, அதுக்கப்புறம் மேலே எப்படி வந்துச்சுன்னு பாருங்க. ஸோ அந்த ஒரு ரேலிக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன். அதனால தான் நான் வந்து இப்போ எவ்ரி வீக் வந்து நான் ஸ்விங்குக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நிறைய ரீசன்ஸ் இருக்கு நான் ட்ரை பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையுமே நம்மளோட அந்த மெத்தடை வந்து மாற்றணும். ஸ்விங்கு தான் நம்ம பண்ணுறது, பட் அது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சந்தூர் மேங்கனைஸ் இன்னைக்கு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் நம்ம குரூப்லையுமே பார்த்துருந்தாங்க. நான் சொன்ன உடனே நானுமே உள்ளே போயிட்டு இது எல்லாமே ஹை ரிஸ்க் தான், போனது தான், என்ன பண்ணுறது அப்படின்னு. இது வந்து நல்ல மொமெண்டமில் இருந்தது. இன்னொன்று ரிசல்ட் வந்து பக்காவான ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் எனக்கு பாசிட்டிவாக தெரிஞ்சது. ஓகே, இன்னும் கொஞ்சம் மேலே போகும் அப்படின்னு நினச்சி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு வால்யூம் இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ மெட்டல் செக்டார், இன்னொன்று மேங்கனீஸ், மைனிங் இதெல்லாமே ரொம்ப டிமாண்டில் வரப்போகுது, வந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னுமே. ஸோ அந்த ஒரு ரீசனால் இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு லாபம் கிடைச்சது. லைலாட்ஸ் மெட்டல் வந்து ஆக்சுவலாக இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 1200 இருக்கும் போதெல்லாம் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இப்போ வந்து லாபமே எடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஸ்விங்குக்காக ட்ரை பண்ணோம். பட் நம்ம சொன்னது தான், அதாவது இப்போ நான் தான் அதை சொன்னேன், ட்ரெண்ட் லைன்ல இருந்து கீழே வரும் அப்படின்னு. அதே மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கு. பட் நம்ம என்ன சொல்றது, ரீபவுண்ட் ஆகும் அப்படின்னு நினைச்சு அந்த அதாவது ரிசல்ட் நேற்று விட்டாங்கன்னா இன்னைக்கு வந்து நல்ல ஜம்ப் ஆகும் அப்படின்னு நினைச்சு உள்ள போனோம். பட் என்னாச்சு, நமக்கு வந்து நெகட்டிவாக தான் இருக்கு இப்போ வரைக்கும். தெரியல, பார்க்கலாம். நம்ம அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணோம். இது வந்து ஓவர் ட்ரேடு. ஒவ்வொரு வாரமும் நான் ஒரு ஓவர் ட்ரேட் பண்ணுறேன். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து இந்த வாரத்தில் வந்து 2 ஓவர் ட்ரேட். ஸோ இது வந்து நான் வச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நம்ம வந்து ஓவரால் பார்க்கும்போது நம்ம பாசிட்டிவ் மூமெண்ட்ல வந்துச்சுன்னா நம்ம வந்து சக்ஸஸ் ரேஷியோவில் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கணும். என்ன தான் பண்ணாலும் நம்ம ஓவர் ட்ரேட் பண்ணுறதை வந்து கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம தான் இன்னுமே கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ பார்த்துக்கலாம். இதுவுமே நல்ல ஒரு கம்பெனி. இன்னொன்று, காப்பர் பிஸ்னஸ்லாம் இவங்களுக்கு நல்லாவே போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இன்னுமே ஜம்ப் ஆக தான் சான்ஸ் இருக்கு. இது வந்து ப்ராஃபிட் புக்கிங் தான் நடந்துட்டு இருக்கு. யாரும் பயந்துட வேணாம். நல்ல ஒரு கம்பெனி. மெட்டல் செக்டாரில், மைனிங் செக்டாரில் இப்போதைக்கு இவங்க தான் ஒரு லீடர் மாதிரி ஒரு பெரிய கம்பெனியாக வளர்ந்து நிற்கிது. ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி இது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை பாருங்கள், இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு இது வளர்ச்சி இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து நல்ல வளர்ச்சியில் இருக்க கம்பெனியை நம்ம ஃபோக்கஸ் பண்ண நல்லது. ரிசல்ட்டை பாருங்க. அதாவது சேல்ஸ் வந்து 407% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 603% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன நம்பரே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு இருக்காங்க. பட் இதில் ப்ரொமோட்டர் எதுவும் சின்ன வேலையை பார்க்குறாங்களான்னு தெரில. ஏன்னா எல்லாருமே நல்ல பாசிட்டிவாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ கொஞ்சம் நம்ம ப்ராஃபிட் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இதுக்கிடையில்
எல்லாமே ஆல் டைம் ஹைல தான் சுத்திக்கிட்டு இருந்தது. ஸோ அதனால நம்மலாம் வெளியில போயிட்டோம். நம்ம ஆல்ரெடி வச்சிருந்த நல்ல லாபம் பார்த்துட்டோம். நம்மலாம் வெளியில போயிட்டோம். ஸோ அந்த டைம்ல உள்ள யாராச்சும் வந்தாங்களா அப்படிங்கிறது தெரியாது. இல்ல ப்ரொமோட்டரே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏத்திட்டு, சரி எல்லாரும் உள்ள வரும்போது நம்ம வெளியில போலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. ஸோ நமக்கு எப்படி இருக்குன்னு வாய்ப்பு பார்க்கலாம். அப்படின்னா ரீபவுண்டுக்கு வந்து நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இங்க வரைக்கும் வரணும். 1600 அந்த ரேஞ்சில. பட் தெரியலங்க. அது ரொம்ப லாங்கா இருக்கு. வச்சுட்டு தான் இருக்கேன். பிரச்சனை இல்லைங்க. நல்ல கம்பெனி. நமக்கு ஆல்ரெடி லாபம் குடுத்துருக்கு. ஸோ அதுக்காக இல்ல. ஃபண்டமெண்டலி நல்லா இருக்கு அந்த கம்பெனி. சக்தி பம்ப். ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து இன்னைக்கு நெறைய பேரு ரிசல்ட் வந்து நல்லா இல்லங்க. நெறைய பேர் லாக் ஆயிட்டு இருக்காங்க நம்ம குரூப்லயுமே. பட் ஹை ரிஸ்க், ஹை ரிவார்டு இந்த ஸ்டாக் மூவ் ஆச்சுன்னா நல்ல ஒரு ராக்கெட் மாரி போகும். பட் அதே மாரி தாங்க கீழயும் வர்றது. ஸோ இது வந்து நல்ல ரிசல்ட் இல்ல. பட் ரினியூவபிள் சோலார் பம்ப் இந்த இதுல வந்து இவங்க இன்னுமே நல்ல டிமாண்ட்ல தான் இருக்கு. ரிசல்ட் கொஞ்சம் பேடா இருக்கு. பட் சேல்ஸ் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 29% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு காமிக்கிறாங்க. 65% வந்து நெகட்டிவா நெட் ப்ராஃபிட் வந்து அடி வாங்கியிருக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு வந்து நல்ல ஒரு டவுன்ல தான் இருக்கு. பட் நல்ல ஒரு கம்பெனி. ஒரு ஸ்மால் கேப் பிளேயரா இருந்தாலும் ஒரு ப்ராடக்ட் ரிலேட்டடா நல்ல ஒரு டிமாண்ட்ல இருக்க ஒரு கம்பெனி. இவ்வளவுதான். நம்ம வந்து எப்படி கத்துக்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகே. எல்லா டைமும் வந்து ஒரே மெத்தட ஃபாலோ பண்ணாதீங்க. கொஞ்சம் மாத்தி மாத்தி ட்ரையல் அண்ட் எரர்ல பண்ணா மட்டும் தான் நமக்கு ஏதாச்சும் ஒரு லிங்க் கிடைக்கும். நான் வந்து இப்ப நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எவ்ரி வீக் வந்து நான் இத வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ணேன். இப்ப வந்து அதுலயுமே நெறைய மிஸ்டேக் பண்ணேன். பட் நல்ல லாபம் கிடைச்சது. இப்ப வந்து கொஞ்சம் ஃபைன் டியூனிங் பண்ணிட்டு லாஸ்ட் 6 மந்த்ஸா நான் பண்றேன். ஸோ இது வந்து எனக்கு சக்சஸ் ஆகும் தான் நான் இப்ப வீடியோல இது வந்து 3வது 4வது வீடியோன்னு நினைக்கிறேன். 4வது வாரத்துல ஒரு வெள்ளிக்கிழமை நம்மளோட ப்ராஃபிட் அப்டேட் இந்த வாரத்தோட ப்ராஃபிட் அப்டேட் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். இது வந்து இந்த செகண்ட் சேனல்ல நான் இன்னைக்கு அப்லோட் பண்றேன். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நம்ம மெயின் சேனல்ல பார்க்கலாம். மேபி நாளையில இருந்தே கூட நம்ம மெயின் சேனல்ல அப்லோட் பண்ண பார்க்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ டைரக்டா உங்களுக்கு வரும். நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.